கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 25. தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தி காத்து கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தி காத்து கொள்வார் என்ற வார்த்தையை விசுவாசத்தோடு இந்த நாளிலே பலமுறை சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வலிமையால் மட்டும் நிலைக்காது, தேவனுடைய உண்மைத்தன்மையினால் நிலைத்திருக்கிறது. தினமும் அவரிடத்தில் ஒப்படைத்து வாழும்போது அவர் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து காத்து நடத்துவார். ஜெபம். உண்மையுள்ள தேவனே, என்னை நிறுத்தி காக்கிற உமது கிருபைக்காக நன்றி. என் வாழ்க்கையை உமது கையில் ஒப்படைக்கிறேன். பாவத்தை வென்று உமக்கு பிரியமான வழியில் நடக்க என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5-6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இதனாலே சபை கூடி வருதலை விட்டு விலகுதல் என்ற பாவத்தை குறித்த வேத வசனங்களை தியானித்து பார்ப்போம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாமும் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.